வணக்கம் நண்பர்களே. இது பழைய பாதை. நான் உங்கள் மணிகண்டன். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நடிகர் வடிவேலு அவர்கள் நடித்திட்ட படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நடிகரை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற நடிகர் நகைச்சுவை புயல், வைகை புயல் வடிவேலு அவர்கள். இவர் முதல் படமாக நடித்திட்ட படம் வெளிவந்த ஆண்டு 1988. ஆனால் இந்த படம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருப்பார். என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற ராஜேந்தர் படத்தில் சிறப்பு தோற்றமாக நடிச்சிருப்பார். இதை பெரும்பாலும் கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க. இரண்டாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு 1991ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு வெளிவந்தது. இந்த படத்தினுடைய பெயர் என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிறதாகும். ராஜ்கிரண் அவர்கள் தான் இவருக்கு முழு வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்தார். இதில் வடிவேலு அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருப்பார். அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு வெளியான திரைப்படமாக அமையக்கூடிய திரைப்படம், மூன்றாவது திரைப்படமாக அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஆத்தா உன் கோவிலிலே அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் நடித்திருப்பார். இதில் அப்பு அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று வைகை புயல் அவர்கள் நடித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து நான்காவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த ஆண்டும் ஓரளவுக்கு படங்கள் அவருக்கு வெளிவிட துவங்கின. சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார். முக்கியமான ஒரு வாய்ப்பை விஜயகாந்த் அவர்கள் கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இது அவருடைய ஆரம்ப காலம். மாகாளி அப்படிங்கிற கேரக்டரில் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடைப்பிடிச்சு போகிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதனைத் தொடர்ந்து ஐந்தாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளியான படம் இளவரசன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். ஐந்தாவது படம் அவருக்கு அதுதான். ஆறாவதாக அதே ஆண்டு 1992ஆம் ஆண்டு வெளியான திரைப்படமாக அமையக்கூடிய திரைப்படம் சிங்காரவேலன் அப்படிங்கிற திரைப்படம். ஒரு சிறு தோற்றம் தான், ஆனாலும் அதில் சிறப்பாகவே நடித்திருப்பார். சபா அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று சிங்காரவேலனில் வடிவேலு அவர்கள் நடித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து ஏழாவதாக அவருக்கு அமைந்திட்டக்கூடிய திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அதே 1992ஆம் ஆண்டு வெளிவந்தது. தெய்வ வாக்கு அப்படிங்கிற திரைப்படத்தில் கார்த்திகோடு இணைந்து நடித்திருப்பார். இதில் அவருக்கு கருவாடு அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவும் பொருத்தமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லணும். எட்டாவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அதே 1992ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். கமல் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற தேவர் மகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் எசக்கி அப்படிங்கிற பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பார். சிவாஜி கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிவாஜி கணேசன் அவர்கள் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த படத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்தது. ஒன்பதாவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் 1993ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு வெளிவந்தது. கோயில் காலை அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். இதில் வடிவேலு அப்படிங்கிற கேரக்டர்லேயே அவர் நடிச்சிருப்பார். ஓரளவுக்கு நகைச்சுவையில் பேசப்பட்ட திரைப்படமாக இந்த படமானது அமைந்தது. பத்தாவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் அதே 1993ஆம் ஆண்டு வெளிவந்த ஏழை ஜாதி அப்படிங்கிற படத்தில் ஒரு சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வேடங்களாவது விஜயகாந்த் அவர்கள் கொடுக்க தவறியது இல்லை இவருக்கு. 11ஆவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் மகாராஜன் அப்படிங்கிற திரைப்படத்தில் கமல் அவர்களோடு நடித்திருப்பார். 12ஆவதாக அவருக்கு வெளியான திரைப்படம் அதே 1993ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு வெளியானது. மீண்டும் ராஜ்கிரண் அவர்கள் வாய்ப்பு தர அரண்மனை கிளி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார். காத்தையா அப்படிங்கிற கேரக்டரில் மிரட்டி இருப்பார் அப்படின்னே சொல்லணும். நகைச்சுவைக்காக பேசப்பட்ட திரைப்படமாகவும் அமைந்தது. 13ஆவதாக வடிவேலு அவர்கள் நடிப்பில் உருவான திரைப்படம் பொன்னுமணி அப்படிங்கிற திரைப்படம். கார்த்திக் அவர்களோடு இணைந்து நடித்திருப்பார். இதில் சடையாண்டி அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று வடிவேலு அவர்கள் மிரட்டியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கடுத்து 14ஆவதாக வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு வெளியான திரைப்படம் கோகுலம் அப்படிங்கிற திரைப்படம். இது முழுநீள நகைச்சுவை திரைப்படம் மாதிரியே போச்சு. இதில் ராஜு அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார். சின்ன ஜெயந்த் கூட காமெடியில் கலக்கி இருப்பார். 15ஆவதாக அவருக்கு வெளியான திரைப்படம் தமிழ் சினிமாவிற்கு என்ன படம் அப்படின்னா சர்க்கரை தேவன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடைத்தது. 16ஆவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் வெளிவந்த மறவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் கான்ஸ்டபிள் வேலு அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று ஒரு போலீஸ்காரராக நடிச்சிருப்பார். 17ஆவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் அதே 1993ஆம் ஆண்டு தான் வெளிவந்தது. வள்ளி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார் வடிவேலு அவர்கள். அதனைத் தொடர்ந்து அதில் சிவன் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார் வள்ளி அப்படிங்கிற திரைப்படத்தில். ரஜினிகாந்தோடு இணைந்தது அந்த படம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். 18ஆவதாக அவர் நடிப்பில் உருவான திரைப்படம் கிழக்கு சீமையிலே பாரதி ராஜாவின் இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கேரக்டர். இதில் சின்ன வேடம்னாலும் கிடைச்சது. ஒச்சு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். உண்மையிலே அந்த உடல் அசைவு அப்படிங்கிறது நகைச்சுவையை வெளிப்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். 19ஆவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் காத்திருக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படத்தில் வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடித்திருப்பார். 20ஆவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தமிழ் சினிமாவிற்கு
ரோஜாவை கில்லாதே அப்படிங்கிற திரைப்படம். இந்த படம் 1993ஆம் ஆண்டு வெளிவந்தது. 21வதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம். வெளிவந்த ஆண்டு 1994ஆம் ஆண்டு. இந்த 94ஆம் ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு வருடத்தில் நிறைய படங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். ராஜகுமாரன் அப்படிங்கிற படம் நகைச்சுவைக்காக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதில் விச்சருவா வீராசாமி அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார். கவுண்டமணி செந்தில் அவர்களும் கூட சேர்ந்து நடித்திருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கூட சேர்ந்து இவர் நடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். 22வதாக சிந்து நதி பூ அப்படிங்கிற படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் நடேசன் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து வடிவேலு அவர்கள் நடித்திட்ட 23வது திரைப்படமாக அமையக்கூடிய திரைப்படம் எந்த படம் அப்படின்னா அதர்மம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். நாசர் அவர்கள் இயக்கி நடித்த இந்த திரைப்படத்தில் பித்தளை அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இந்த கேரக்டர் ஓரளவுக்கு பேசப்பட்ட கேரக்டராகவே அமைந்தது. 24வதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம். நகைச்சுவை நடிகரை பொறுத்தளவு கதை அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் கதையும் நல்லா அமைஞ்சது. வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற படத்தில் பீட்டர் அப்படிங்கிற ஆட்டோ ஓட்டுநராக இந்த படத்தில் வெளுத்து வாங்கியிருப்பார் வைகை புயல் வடிவேலு அவர்கள். 25வதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் அதே 1994ஆம் ஆண்டு வெளிவந்தது. சிவத்த பொண்ணு அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார். 26வதாக வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு வெளியான திரைப்படம் என்ன படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாட்ச்மேன் வடிவேலு அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய நகைச்சுவையில் வெற்றி பெற்ற படமாக இந்த படமானது பார்க்கப்படுகிறது. 27வதாக வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் எந்த படம் அப்படின்னா கில்லாடி மாப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்படம். இந்த படம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேடங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். 28வதாக வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் ராஜபாண்டி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். இதுவும் ஒரு சின்ன வேடத்தில் தான் நடித்திருப்பார். 29வதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1994ஆம் ஆண்டு காதலன் அப்படிங்கிற திரைப்படம். இதில் நகைச்சுவை கேரக்டர் தனியாகவே அவர் நடிச்சிருப்பார். வசந்த் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார். இதில் ஒரு பாடல் கூட அவருக்கு இருந்தது. ஒரு பாடலில் 2 பாடல் கூட அவருக்கு இருந்தது. 30வதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் இளைஞர் அணி அப்படிங்கிற திரைப்படம். இது அந்தளவுக்கு ஓடலை அப்படின்னாலும் நகைச்சுவை பாத்திரம் அப்படிங்கிறது இருந்தது. 31வதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் வடிவேலு அவர்களுக்கு மணிரத்னம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது சப்பானி அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்திருப்பார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 32வது திரைப்படமாக அமைந்திட்ட திரைப்படம் என்ன படம் அப்படின்னா அதே 1994ஆம் ஆண்டு வெளிவந்த பவித்ரா அப்படிங்கிற திரைப்படம். அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தில் தேன்மொழியின் கணவர் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார். 23வதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் வெளிவந்த ஆண்டு கருத்தம்மா. மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில். இந்த படத்தில் சிவலக்கால அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடித்திருப்பார். இதனைத் தொடர்ந்து 34வதாக அவருக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டியனின் ராஜ்யத்தில் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். நிறைய படங்கள் நமக்கு பேர் இப்போ தான் தெரிய வருது. இதெல்லாம் தேடும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை படங்கள் இருக்கிறதா அப்படின்னு கூட இருக்குது. 35வதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் அத்தை மக ரத்தினமே அப்படிங்கிற திரைப்படம். 1994ஆம் ஆண்டு கடைசியாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் 36வது திரைப்படம் மைந்தன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் நடித்திருப்பார். இந்த வீடியோவில் வடிவேலனுடைய படங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட படங்கள் அப்படிங்கிறது அதிகம். அதனால் இந்த வீடியோவில் முதல் 50 படங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ 1995 வெளிவந்த படமான நான் பெத்த மகனே அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இது அவருக்கு 37வது படமாக அமைந்தது. 38வதாக வடிவேலு அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் கிழக்கு மாலை அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். இது மாதிரி நிறைய படங்கள். இதை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல வீடியோக்கள் நம்ம போட வேண்டியது இருக்குது. இப்போது இது ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும்தான். முதல் 50 படங்களை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மீதி இருக்கக்கூடிய படங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அடுத்த முத்துக்காலை அப்படிங்கிற படத்தில் பூச்சி அப்படிங்கிற கேரக்டர். இந்த முதல் 50 படங்களும் ஆரம்ப கால படங்கள் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன ரோல்ஸ் தான். எடுத்த உடனே பெரிய ஆளாக வந்துட யாராலையும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்ன சின்ன ரோல் ஏற்று நடித்து தான் பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. சின்னமணி அப்படிங்கிற படத்தில் பேச்சு முத்து அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று வடிவேலு அவர்கள் நடித்திருப்பார். 41வதாக வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடிப்பில் உருவான திரைப்படம் அலைகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். இந்த படம் மருதமலை அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்தக்கூடிய படமாக அமைந்தது. இப்படி ஆரம்ப கால அவர் உடம்பு வாகுவை பார்த்தாலே சிரிப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு பிறகுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்ட வடிவேலுவை நம்மால் பார்க்க முடியும்.
43வதாக அவர் நடிப்பில் அதே 1995ஆம் ஆண்டு வெளிவந்த எல்லாமே என் ராசா தான் மீண்டும் ராஜ்கிரண் அவர்களின் வாய்ப்பிலே உருவான மிகப்பெரிய படம். இதில் வடிவேலு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஒரு பாடல் கூட அவருக்கு இருந்தது இந்த படத்தில். சொந்த குரல்லையும் பாடியிருப்பார். நகைச்சுவையை தாண்டி சொந்த குரலில் பாடக்கூடிய ஆற்றலும் கொண்டவர் அவர்தான். அதற்கடுத்து என் பொண்டாட்டி நல்லவ அப்படிங்கிற படத்தில் வடிவேலு அவர்கள் நடித்திருப்பார். 45வதாக வடிவேலு அவர்கள் நடிப்பில் உருவான திரைப்படம் பசும்பொன் அப்படிங்கிற திரைப்படம். இதுவும் பாரதி ராஜாவினுடைய படம், சீமான் அவர்களினுடைய கதை. இதில் சோலை அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்திருப்பார். இந்த படமும் ஓரளவு பேசப்பட்ட படமாக அமைந்தது. 46வதாக வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடிப்பில் உருவான திரைப்படம் நந்தவனத்தேரு. பாடல்களுக்காகவே ஓடிய திரைப்படம். கார்த்திக் அவர்களோடு இணைந்து இந்த படத்தில் நடித்திருப்பார். தீக்குச்சி அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று அவர் நடித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து 47வதாக வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு உருவான திரைப்படம் செல்லக்கண்ணு அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். இந்த படமும் ஒரு சிறிய நகைச்சுவை கதாபாத்திரம் அந்த கேரக்டரில் தான் நடிச்சிருப்பார். 48வதாக அவர் நடிப்பில் உருவான திரைப்படம் சண்டைக்கு வந்த கிளி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்திருப்பார். 49வதாக வைகை புயல் வடிவேலு அவர்கள் நடிப்பில் உருவான திரைப்படம் ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற திரைப்படம். இதில் அறிவழகன் அப்படிங்கிற ஒரு மாணவனாக நடித்திருப்பார். மிரட்டி இருப்பார். பல வருஷங்களாக ஒரே வகுப்பில் படித்திருக்கக்கூடிய மாணவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் காமித்திருப்பார். 50வதாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கடைசி வடிவேலுவின் திரைப்படம் ராசையா அப்படிங்கிற பிரபுதேவாவின் படத்தில் நடித்திருப்பார். இந்த வீடியோவில் நம்ம 50 படங்களை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கிளி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். நன்றி.